ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 1:1 நாம் காண்கின்றோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வார்த்தை மனுபுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:14 நாம் இதை தியானிக்கின்றோம். அன்னை மரியாளையும் இயேசுவையும் இணைத்து பார்க்கும் பொழுது, அன்னை மரியாள் எவ்வாறு இறை வார்த்தைக்கு உயிருள்ள வாழ்வியல் முறையை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திருப்பாடல் 19:14 என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாகவும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாகவும் இருக்கட்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் இறை வார்த்தையாக இயேசுவை மையப்படுத்தியதாக அன்னை மரியாள் மாற்றினார். எனவே அவருடைய வாயின் சொற்கள் இதோ ஆண்டவருடைய அடிமையாகவும் இயேசுவுக்கு அடிமையாகவும், அதற்கு மேலாக உள்ளத்திலே இந்நிகழ்வுகளை எல்லாம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். லூக்கா நற்செய்தி 2:19 நாம் வாசிக்கின்றோம். எனவே அன்னை மரியாளினுடைய இதயம் இயேசுவோடு இணைந்ததால் மாசற்ற இதயமாக இருக்கிறது. அதே போல இறை வார்த்தைகளை தியானித்ததால் மாசற்ற இதயமாக இருக்கிறது. எனவே இயேசுவும் அன்னை மரியாவும் அந்த இறை வார்த்தை உறவிலே நிலைத்திருந்த காரணத்தினால் நிறைவை கொண்டு வந்தார். நாமும் நமது வாழ்க்கையில் இறை வார்த்தைகளை உள்ளத்தில் சுமக்கும் பொழுது நமது வாழ்வின் செயல்களும் நிறைவாக மாறும் என்பதை அன்னை மரியாள் இயேசுவோடு இருந்து இன்று உணர்த்துகின்றார். ஜெபிப்போம். இன்று உள்ளத்திலே காயத்தோடு இருக்கின்ற உறவுகளுக்காக, மறக்க முடியாத காயங்களுக்காக, மன்னிக்க முடியாத காயங்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். உள்ளங்கள் அன்னையின் வழியில் இறை வார்த்தையின் ஒளியில் பிரகாசிக்கட்டும். அன்னையே வாழ்க, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க.